மறைந்த இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் உடலுக்கு அரசியல் பிரபலங்கள், திரைத்துறையினர், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், தொடர்ந்து விவரங்களை பதிவு செய்யலாம். மாரடைப்பு காரணமாக பாக்யராஜ் அவர்கள் காலமாகி இருக்கின்றார். கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு உள்ளாக கூட பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்றிருக்கின்றார். அந்த காட்சிகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இப்போது சற்று முன்பாக முதலமைச்சர் வருகை தந்து மரியாதை செலுத்தி சென்றிருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் பல்வேறு பிரபலங்களும் வருகை தந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அமைப்பாளர் தேவா, ஸ்ரீகாந்த் தேவா, இயக்குனர் அமீர், கரு பழனியப்பன், வாசு, நடிகர் சார்லி உள்ளிட்டவர்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்திவிட்டு தங்களுடைய அந்த நினைவு குறிப்புகளை முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா வருகை தந்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அதிமுகவிலே நீண்ட காலம் பணியாற்றியிருந்தவர், நட்சத்திர பேச்சாளராக தேர்தல் காலங்களில் வலம் வந்தவர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் எம்ஜிஆர் மூலமாக அடையாளம் காணப்பட்ட ஒரு நபர். அதாவது கலையுலக வாரிசாக எம்ஜிஆரே ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் பாக்யராஜ் அவர்களுக்கு திரையுலகில் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் இருந்தது என்பதை எடுத்துக்கொள்வதற்கான சான்றாக இருக்கும். எம்ஜிஆரினுடைய அடுத்த கலையுலக வாரிசு என்று சொல்லும் அளவு மக்கள் ஆதரவை பெற்றவர் பாக்யராஜ். அதற்கு காரணம் அவருடைய நடிப்பு, அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் என்பதையும் கடந்து அவர் எழுதியிருந்த அந்த கதைகள், அவருடைய இயக்கத்தில் உருவான படங்கள் அனைத்துமே உண்மைக்கு நெருக்கமாக இருந்தன. திரைப்பட கதாநாயகர்கள் என்றால் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்பதை போன்ற கற்பிதங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கி ஒரு எளிய சாமானிய மனிதனாக நான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களிலும் சாமானிய நபராக நடித்து அதன் மூலமாக பல்வேறு திரைப்படங்களை வெற்றி பெற செய்தவர் தான் பாக்யராஜ் அவர்கள். 90களில் கொடிகட்டி பிறந்த ஒரு நடிகர், இயக்குனர் என்பதாக திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்ந்து சென்றிருந்த இந்த காட்சிகளையும் காணுகின்றோம். திரைத்துறையிலே வித்தகராக இருந்தவர், அவருடைய மறைவு அதிர்ச்சி அளிக்கின்றது என்பதாக அமைச்சர் வன்னியரசும் கூட செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்கியிருந்தார். இது நம்ம ஆளு திரைப்படத்திலே சிலருடைய ஆதிக்கம் எவ்வாறு சமூகத்தில் ஆழமாக வேறு ஒன்றி இருக்கின்றது என்பதை எல்லாம் எடுத்து காட்டியிருந்தார் என்பதையும் சொல்லியிருந்தார். அதே போன்று SV சேகர் அவருடைய திரையுலக பயணத்திலும் பாக்யராஜ் அவர்களுடைய பங்களிப்பு முதன்மையான ஒன்று. திரைத்துறையில் தன்னுடைய ஆசானாக திகழ்ந்தவர் பாக்யராஜ் என்பதை SV சேகர் நினைவு கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் எதிர்பாராத விதமாக இந்த இறப்பு நடந்திருக்கின்றது. அதாவது இந்த படத்தில் அவர் நடித்திருந்த திரைப்படங்கள் எல்லாமே சமூக ரீதியிலாக கருத்துக்களை சொல்லக்கூடியவை, எளிய மக்களுடைய வாழ்வை காட்சிப்படுத்தக்கூடியவை என்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே அவருடைய இந்த மறைவை குறிப்பிட்டு பல்வேறு தலைவர்களும் சொல்லும் பொழுது 2 நாட்களுக்கு முன்பாக கூட நல்ல உடல்நிலையோடு அவரை பார்த்தோம், ஆனால் இன்று அவர் இல்லை என்பது வருத்தம் அளிக்கின்றது என்பதை சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அரசியல் கட்சியின் தலைவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறந்த இயக்குநராக இருந்தார், இசையமைப்பாளராக திகழ்ந்தார், நடிகராக இருந்தார், திரைக்கதை ஆசிரியராக இருந்தார், வசனகர்த்தாவாக இருந்தார், தயாரிப்பாளர், பாக்யா என்கின்ற இதழ் நடத்திய ஒரு பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் பன்முக திறமை கொண்டவராக அவர் இருந்திருக்கின்றார். திரையுலகில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பாக்யா என்கின்ற இதழின் மூலமாக தமிழக வாசகர்களுக்கு கொண்டு சேர்த்ததும் அவருடைய மிக முக்கியமான பங்களிப்பாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் எளிய கதைகளை தேர்வு செய்து நகைச்சுவை கலந்த குடும்ப உணர்வுகளை காட்சிப்படுத்தியிருந்தவர். தனக்கென்று அதில் ஒரு தனித்த பாணியையும் உருவாக்கி இருந்தவர். பல தலைமுறை திரைப்பட கலைஞர்களுக்கும் அது ரசிகர்களுக்கும் ஒரு முக்கியமான உந்து சக்தியாக திகழ்ந்தவர் என்பதாக திரைத்துறை சார்ந்த சங்கங்கள் தங்களுடைய அஞ்சலி பதிவை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார்கள். 71 ஆண்டு பாரம்பரியமிக்க அவருடைய இந்த திரையுலக பயணம் தன்னுடைய 70 வயதை கடந்த இந்த மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரக்கூடிய திரை உலகத்தை சார்ந்த அமைப்புகள் சார்பில் தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது என்பதையும் பார்க்கின்றோம். இந்திய திரையுலகினுடைய திரைக்கதை மன்னன் என்பதாக பார்க்கப்படக்கூடியவர் பாக்யராஜ் அவர்கள். பல்வேறு மொழிகளில் அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் மறுபதிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் எழுத்தாளராகவும் பல விஷயங்களை அவர் எழுதியிருக்கின்றார், புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றார், திரைத்துறை சார்ந்த பல ஆவணங்களை எல்லாம் அவர் பதிவிட்டிருக்கின்றார் என்பதையும் பார்த்து வருகின்றோம். பல்வேறு பரிணாமங்களில் அவர் இருந்தாலும் இருக்கின்ற அனைத்து இடங்களிலும் வெற்றியை பெற்றவராகவே பார்க்கப்படுகின்றார். அவருடைய திரைப்படங்கள் பல தலைமுறை ரசிகர்களை மகிழ்வித்திருக்கின்றன. எண்ணற்ற இயக்குநர்களை அவர் உருவாக்கி இருக்கின்றார். நல்ல படைப்பு ஊக்கத்தையும் அவருடைய திரைப்படங்கள் வழங்கியிருக்கின்றன என்பதையெல்லாம் பார்க்கின்றோம். அவருடைய திரையுலக வாழ்விலே நிறம் மாறாத பூக்கள், புதிய வார்ப்புகள், கன்னி பருவத்திலே,
ஒரு கை ஓசை, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள் உள்ளிட்டவையெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக பேசப்பட்டவை. ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலே கமலஹாசனையும் அவர் அந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு முக்கியமான நிலைக்கு தமிழ் திரையுலகை எடுத்து சென்றிருந்தார் என்பதை எல்லாம் பார்த்தோம். அதுபோன்ற திரைப்படங்கள் இந்த முந்தானை முடிச்சு, கைதியின் டைரி உள்ளிட்டவையெல்லாம் இந்தி உள்ளிட்ட மொழிகளிலே புதிதாக எடுக்கப்பட்டன. அந்த கதையை தழுவி புதிய திரைப்படங்கள் எல்லாம் எடுத்திருந்தார்கள். பாரிஜாதம், சொக்கத்தங்கம் உள்ளிட்ட பல திரைப்படங்களுக்கு திரைக்கதைகளை அவர் எழுதியிருக்கின்றார் என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. சிறந்த திரைக்கதை ஆசிரியர் மற்றும் நடிகராக பல்வேறு விருதுகளை வென்றிருக்கின்றார். பிலிம்ஃபேர் விருதுகளை பலமுறை வென்றிருக்கின்றார் கே. பாக்கியராஜ் அவர்கள். அது மட்டுமல்லாமல் சினிமா துறை சார்பில் வழங்கப்படக்கூடிய விருதுகளோடு சேர்த்து அரசியலிலும் அவர் ஒரு முக்கியமான நிலையில் திகழ்ந்தார் என்பதுதான் முதன்மையானது. கடந்த சில 10 ஆண்டுகளுக்குள்ளாக அவருடைய அரசியல் செயல்பாடு எதுவும் இல்லை என்றாலும் கூட அரசியல் ரீதியாக அவ்வப்பொழுது கருத்துக்களை தெரிவித்து வந்திருக்கின்றார். திரைப்படங்களுடைய இசை வெளியீட்டு விழாக்களிலே சமகால திரைத்துறைகளின் போக்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதையெல்லாம் அவர் எடுத்து கூறி வந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் உள்ளிட்டவர்களுடைய அன்பை பெற்றவராகவும் பார்க்கப்படுகின்றார் என்பதுதான் அவரை குறிப்பிட்டு பலரும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கின்றது. கண்தானம் செய்திருந்தார் என்ற அடிப்படையிலே சற்று முன்பாக மருத்துவ குழுவினர் வருகை தந்திருந்தார்கள். மருத்துவ குழுவினர் அவருடைய உடலை பரிசோதித்து சென்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் அடுத்தடுத்து வருகை தந்து தற்போது மரியாதை செலுத்தி வருகின்றார்கள் என்பதையும் பார்த்து வருகின்றோம். அமைச்சர் வன்னியரசு சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து சென்றிருந்தார். எஸ்.வி. சேகர் சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து நினைவுகளை பகிர்ந்திருந்தார். புதிய நீதி கட்சி தலைவர் கே.சி. சண்முகமும் சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அவர்கள் அனைவருமே திரையுலகில் அவர் ஆற்றியிருந்த பங்களிப்புகளை எல்லாம் நினைவு கூர்ந்திருந்தார் என்பதைதான் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சிறந்த வசனகர்த்தாவாக, கதாசிரியராக திகழ்ந்தவர் என்பதையெல்லாம் அவர்கள் சொல்லி சென்றிருந்தார்கள். 50 ஆண்டுகளாக தமிழ் திரையுலகிற்கு முக்கிய பங்கினை வழங்கியிருந்தவர் என்பதை குறிப்பிட்டு கனிமொழி அவர்களும் பாக்கியராஜ் அவர்களுடைய மரணத்திற்கு தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார். அடுத்தடுத்து முன்னாள் அமைச்சர்கள் வரக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வருகை தந்திருக்கின்றார். அதிமுகவை சார்ந்த பல அரசியல் முகங்கள் இன்றைக்கு வந்து அஞ்சலி செலுத்தி சென்றிருக்கின்றார்கள் என்பதை தொடர்ந்து திரையிலே நாம் பார்த்து வருகின்றோம். ஏனென்றால் அதிமுகவில் தான் அவர் நீண்ட காலம் பயணித்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது பல சுவாரஸ்யமான விவரங்களை நாம் அவரிடமிருந்து கேட்டறிய முடியும். ஏனென்றால் அதிமுகவிற்காக நீண்ட காலம் பிரச்சாரம் செய்திருக்கின்றார். எம்ஜிஆரோடு நெருக்கமாக இருந்தவர் என்பதையும் பார்க்கின்றோம். எஸ்.ஏ. சந்திரசேகர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சற்று முன்பாக வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார் என்பதை பார்க்கின்றோம். பல அரசியல் தலைவர்களும் தங்களுடைய இறுதி அஞ்சலியை கே. பாக்கியராஜ் அவர்களுக்கு செலுத்தி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் இன்றைக்கு அரசியல் ரீதியாக கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக இருந்தது. சென்னை பனையூரிலே தாவேகா கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் அவையெல்லாம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று திரைத்துறை சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளும் இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் பார்க்கின்றோம். எனவே ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் அரசியலிலும் திரைத்துறையிலும் ஈடுபாடு கொண்டவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் பாக்கியராஜ் அவர்களை நினைவு கூர்ந்து பேசும் பொழுது அது இன்னும் சுவாரஸ்யத்தை தரும் என்று எதிர்பார்க்க முடியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை, அமைச்சர் முஸ்தபா உள்ளிட்டவர்களும் வருகை தந்திருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து திரைத்துறையை சார்ந்தவர்களும் பல்வேறு இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். தேவா, ஸ்ரீகாந்த் தேவா, இயக்குனர் அமீர், கரு பழனியப்பன், வாசு உள்ளிட்டவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். திருமாவளவன் சற்று முன்பாக வருகை வந்து அஞ்சலி செலுத்தி சென்றிருந்தார். கண்தானம் செய்திருந்தார் கே. பாக்கியராஜ் அவர்கள். அதற்காக மருத்துவ குழுவினரும் வந்து சென்றிருக்கின்றார்கள். இயக்குனர் அமீர், வாசு உள்ளிட்டவர்கள் தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். எனவே பல அரசியல் தலைவர்களும் வருகை வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கக்கூடிய நிலையில் நாளை இறுதிச் சடங்கில் நடைபெற இருக்கின்றது. இறுதிச் சடங்கை பொறுத்தவரை பெசன்ட் நகர் மின்மயானத்தில் நடைபெறக்கூடிய என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக விருது பெற்றவர் என்பதை எல்லாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் பாக்கியராஜை பொறுத்தவரை அந்த ஒரு இடத்தில் தான் பேசக்கூடிய அனைவருமே வந்து நிற்பார்கள். சிறந்த கதாசிரியர் என்ற அடிப்படையில் தான் அவர் நினைவு கூறப்படுகின்றார். இந்த அளவும் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. பாரதராஜா போன்றவர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஒரு உதவி இயக்குநராக இருந்து கதையை சொல்லும் பொழுது அதில் ஒரு தனித்து பாங்குடையவராக பாரதராஜா போன்றவர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.